முன்னாள் வன்னியர் சங்க தலைவருடைய சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற சிலர் தங்களுக்குள்ளாகவே கருத்து மோதல் ஏற்பட்டு கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். மஞ்சள் படை வீரர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டது ஏன் என்று பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மேளதாளங்கள், பைக் வீலிங், சாலையில் அட்ராசிட்டி என அட்டகாசம் செய்த இளைஞர்களை போலீசார் போராடி சீர் செய்து அனுப்பி வைத்த காட்சிகள்தான் இவை. அரசியல் எதிரிகள் படை நடுநடுங்க மாசாக வந்த மஞ்சள் படை வீரர்கள் இறுதியில் தங்களுக்குள்ளாகவே ட்விஸ்ட் அடித்து கோஷ்டி மோதலில் ஈடுபட்டது விழாவிற்கு வந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்தது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க தலைவருமாக இருந்தவர் ஜே. குரு. காடுவெட்டி குரு என அறியப்பட்ட இவர் அவரது ஆதரவாளர்களால் மாவீரன் என்ற அடையாளத்தோடு அழைக்கப்பட்டார். இவரது மறைவிற்கு பிறகு ஜே. குருவின் மகன் கனலரசன் அவரது தலைமையில் மாவீரன் மஞ்சள் படை என தனியாக ஒரு அமைப்பை வைத்து இயக்கி வருகிறார். இந்த நிலையில் ஜே. குருவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது முழு உருவ சிலை சொந்த ஊரான காடுவெட்டி கிராமத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர், ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது மாவீரன் மஞ்சள் படையை சேர்ந்த சிலர் திமுக ஒழிக என்றும் 10.5% இடஒதுக்கீடு என்ன ஆனது எனவும் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் அதே விழாவிற்கு வந்திருந்த சிலர் கோஷம் போட்டவர்களை தட்டி கேட்டதால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு நடந்திருக்கிறது. ஆரம்பத்திலேயே இருதரப்பையும் சமாதானப்படுத்திய போலீசார் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் தடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.